2 பேருமே தூங்குறாங்க. விடிஞ்சதும் 2 பேரும் எழுந்து பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. இது அவங்க 2 பேருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ராம் சீதா கிட்ட எப்படி நம்ம வீடு இப்படி மாறுச்சு அப்படின்னு கேக்குறாரு. சீதா, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. நாட்கள் கடந்து போச்சு. அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு வயசான பாட்டி வராங்க. அவங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. சீதா அவங்கள உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறா. அந்த வயசான பாட்டிகிட்ட சீதா, இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. வந்தது பாட்டி இல்ல, ஒரு பேய். கொஞ்ச நாள் முன்னாடி ராம் சீதா மந்திரக்கல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதைக் கேட்ட மந்திரவாதி அந்த அதிசய கல்ல எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சான். அதை கைப்பற்ற ஒரு பேய அனுப்புனான். அந்த பேய்தான் பாட்டி ரூபத்துல வந்திருக்கு. அந்த பேய்